ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் தம்பிங்க இங்கே இருக்க கோழிங்க, ஆடு, மாடு எல்லாமே காமிச்சிருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, நம்மளோட சேவல் தாங்க. இங்கே கோதுமை சேவல், கீரி சேவல், அத்தனை சேவல் இருக்குது. பூரா கட்டு சேவலுங்க. அப்புறம் சண்டைக்கு போயிட்டு வந்து இப்படி வர்றப்பா நிற்கிறாருங்க, நெஞ்சை உடச்சிக்கிட்டு அந்த பெரிய சேவல். இருக்கிறதுல எல்லாத்தையும் போட்டு சண்டை போடுறது இவன் தாங்க. தான் உங்கள் சிவப்பு கலரில் இருக்கிறவன் பாருங்க, அவன் தான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒன்றாலும் இருக்கவே மாட்டானுங்க. சும்மா சும்மா சண்டை போடுவானுங்க, பார்த்துக்குங்க. இப்போ எல்லாரும் வந்து குட்டி வரந்தா எல்லாரும் மாடு இதுதாங்க எங்கள் மாடு. பார்த்துக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது. யாருங்க எப்படி இப்போ கூட பேர் என்னன்னா ராணிங்க. எங்கள் ராணி இருந்தனால இதுக்கு பேர் வச்சிட்டோங்க. ராணி பார்த்து பொண்ணு ராணி முட்டை சிவாங்கம்மா. பெரிய கிடாரு வயசாக இருந்தாலும் பேர் பெரிய கிடாரு. எவன் பக்கத்தில் போனாலும் இப்போ முட்டை வருமுங்க. வாங்க அடுத்த மாடு பார்க்கலாம். இதாங்க சொருத்தி. இது பேர் தாங்க சாது மாடு. எப்பயுமே சாதுவாக இருக்குது. யார் பக்கத்தில் போனாலும் ரொம்ப பயக்கும். சரி, இந்த அந்த கிடாரியோட தங்கச்சிங்க இது. வாங்க பேடி கட்டு போவோம். இது வேறு தாங்க பேடி. இது ஓட்டை கூட்டி தான் நாங்கள் வாத்த ராணி. மாட்டு பொங்கல் வச்சதுக்கு காரணமே நம்மளோட தட்டுக்குட்டி தாங்க. இதோட அம்மா வந்து சின்ன வயசு இது குட்டி போட்டோன்னே இறந்துருச்சுங்க. அதனால் இது வந்து மற்ற மாடுங்களோட பாலை குடிச்சு தான் வளர்ந்துட்டு இருந்தது. எல்லா மாட்டுக்கிட்டையும் உத வாங்கி. ஆனால் இப்போ பெரிய மாடு இங்கே இருக்கிறதுலே நம்பர் 1 மாடு இதுதாங்க. வாங்க மாடு பார்க்கலாம். இங்கே பெரிய கிடாரியோட புள்ள நெட்டாங்கால். இந்த அந்த கிடாரியோடக்குள்ளதான். இப்போ இது வந்து ஏன் நெட்டாங்கால்னு வேறு வச்சோம்னா, இது பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த கால் இருக்குதுங்கள்ல, அதோட உடம்பு மண்டையை விட ஹைட்டு. எட்டி ஒரு உதச்சிங்கன்னா 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுவீங்க. கேஸ், நம்ம கோழியெல்லாம் வெளியில் வருது. கட்டு சேவல்லாம் வெளியில் வருது பாருங்கள். வெடக்கோழி இதுதான் நம்ம கட்டு சேவல். 2வது கட்டு சேவல் வெளியில் வருது. இதுதான் 2வது கட்டு சேவல். இதெல்லாம் கோழி குஞ்சுங்க. இது சேவலுங்க. இதெல்லாம் குட்டி குஞ்சுங்க. பாருங்க, எல்லா குஞ்சும் வெளியில் வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம ஹரிக்கோழி வர்றாரு. உங்களுக்கு சாமி கும்பிடணும்னா இந்த மாதிரி கட்டணுங்க. பார்த்துக்கோங்க, இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். அது வாசல் இன்றைக்கி தான் சாமி 7 வெளிச்சங்கள் இப்போ வைக்கிறாங்க. சுற்றி இப்படி திட்டு கட்டணும். திட்டு கட்டிட்டு இடையில வந்து ஒரு தினோடு திட்டு சுற்றி படையல் வச்சு பூரா பக்கம் விளக்கு வச்சு அங்கன்னைக்கு 7 சாமி. அதில் நடுவில் இருக்கிற சாமிக்கு வந்து காதோளங்கரு மணி வச்சு சாமி கும்பிடுவோம். ஹோட்டல் இருக்கும் பாருங்க, இருந்தது பாருங்க பெரம்பு. மஞ்சள் தண்ணி துடிச்சே விடாம சினக்கண்ணு அப்படிங்கிறது. டபுள் மைகோதி. டபுள் மைகோதியா? 7 சாமியே வச்சுக்கலாம். 7 கன்னிமார்களுங்க. மதிகோதி நெக்ஸ்ட் மஞ்சள் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைக்கணும். இது வந்து பெரம்புங்க. இது தாளமடல். இது வந்து முடக்கத்தான் கொடி. இது வேப்பில்லை. இது பூளைப்பூ. கன்னிமார்களுக்கு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ண போகிறோம். அடுத்து 3 படையல் போட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம செஞ்ச பொங்கல், பட்டி குழம்பு, காய், ரசம் எல்லாத்தையும் பரிமாறிடலாங்க. இது வந்து நம்ம விரதத்துக்கு பரிமாற மாதிரி ஒரே இதாக போட மாட்டாங்க. குட்டி குட்டியாக 9 தடவை வைப்பாங்க. 9 தடவை பொங்கல் வச்சு குழம்பு, ரசம், தயிர், பொரியல், காய் வந்து சேர்த்திப்பாங்க. கடைசியாக இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டு மாட்டுக்கு வந்து கொடுப்பாங்க.
அடுத்து கரும்பு வந்து நல்லா தோல் சீவி குட்டி குட்டியாக 9 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூட சேர்த்திப்போம். அவ்வளோதாங்க, வாங்க சாமி கும்பிட்டுறலாம். கரும்பு சொன்னிலேருந்து 2 கரும்பு வெட்டி கொண்டுட்டு வந்துருக்கலாங்க. நம்ம கிட்ட கரும்பு எங்க மயன்கானா 10வது, அதனால வரல. சரி சரி. எப்பொழுதும் துதிப்பவரே பங்கிலுவாவாம். அப்பனே ரகுராமாம் செங்கரடு நேரில் வந்து அன்புடனே அருள்வருவாயே. ஹரஹராரோகரம் பழனிமலை முருகையனுக்கரோகரம் வரகுணசாமிக்கரோகரம் பத்ரேவழ்காய்க்கரோகரம். அடுத்து அவ்வளோதாங்க, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து மாட்டுக்கு குங்குமம் சந்தனம் திருநீர்லாம் பூசி விட்டுட்டு சாப்பாடு கொடுத்துர்லாங்க. மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து கை கழுவி விடுறது, வாய் கழுவி விடுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, வேப்பிலையில் தண்ணியை நினச்சிட்டு வாய் கழுவு பட்டியாரே வாய் கழுவு பட்டியாரேன்னு 3 தடவை சொல்லிவிட்டு அடுத்து ஆசனம் பட்டியாரே ஆசனம்னு சொல்லி இந்த சாப்பாட்டை வந்து கொடுப்போங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே மறுபடியும் அதே மாதிரி அந்த வேப்பிலையில் தண்ணியில் நினச்சிட்டு வாய்க்கழுவு பட்டியாரே வாய்க்கழுவுன்னு சொல்லி எகைன் 3 டைம் வந்து சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்குமே வந்துட்டு போய் பண்ணுவாங்க. இப்போ எல்லா மாட்டுக்கு ஆட்டுக்குட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தாச்சுங்க. அடுத்து வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட்லாங்க. என்னதான் நம்ம வந்து சும்மா நாளில் சாப்பிட்டாலும் வந்துட்டு அவ்வளோ திருப்தியாக இருக்காதுங்க. இந்த மாதிரி விசேஷத்தில் சொந்தங்களோடு உட்காந்து சாப்பிடும்போது மனசும் நல்லா திருப்தியாக இருக்கும், வயிறுமே நல்லா திருப்தியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி தாங்க நாங்கள் எங்களோட மாட்டுப் பொங்கலை கொண்டாடுவோம். நீங்கள் எப்படி மாட்டுப் பொங்கலை கொண்டாடினீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.